அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பெண்கள் அவசியம் இந்த 2 தெய்வங்களை வணங்கும்போது, கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். மேலும் கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அது எந்தெந்த தெய்வங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அனைத்து ஆன்மீக தகவல்களும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு பெண்களும் ஒரு சில தெய்வங்கள முறையாக வழிபாடு செய்யும் பொழுது, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய குடும்பத்துக்கே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 2 தெய்வங்களை மனதார முழு மனசுடன் வழிபாடு செய்யும் பொழுது, கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு முழு நேர காவலாக இந்த 2 தெய்வங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர்களோட தலைமுறையே ரொம்பவுமே செழிப்பாக இருக்கும் என்றே சொல்லலாம். அப்பேற்பட்ட முதல் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் திருமணம் ஆன பெண்கள் தங்களுடைய கணவரின் குலதெய்வத்தை அவர்களின் முதன்மை தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது கணவரின் குலதெய்வம் என்றால் கணவனுக்கு, அதுவும் மாமனார், மாமியார் இவங்க எல்லாரும் தானே வழிபாடு செய்வாங்க. இப்ப அந்த வீட்டு மருமகள் அந்த அளவுக்கு வழிபாடு செய்தால் அது நல்லாவா இருக்கும் என்று கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது நல்லது என்றே சொல்லலாம். ஏன்னா, ஒரு வீட்டின் மருமகள் தான் அந்த வீட்டு குலதெய்வத்தின் ஒரு அற்புதமான சிறந்த பக்தி என்றும் கூட சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலுமே புதுசா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு புது மருமகள் வந்த உடனே முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு புது பானையில பொங்கல் வைப்பாங்க. இன்னும் ஒரு சில கோவில்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தலைக்கட்டு என்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதாவது என்னுடைய குடும்பத்திற்கு அடுத்து என்னுடைய பையன் திருமணம் ஆகி அவன் ஒரு தனி குடும்பமாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி, அந்த பையனுடைய பேர்ல தனியா தலைக்கட்டு என்று கோவில்களுக்கு வரியெல்லாம் கட்டுவாங்க. அதனாலேயே அந்த குடும்பத்தையே வம்சாவளியாக வாழ வைப்பதற்காக அந்த பெண் வந்திருக்கா பாருங்க அந்த குடும்பத்திற்கு. அதனால அந்த பெண் உரிமையோட தன்னுடைய கணவரின் குலதெய்வத்தை வணங்கும்போது அந்த குலதெய்வம் அந்த பெண்ணுக்கு என்னென்ன தேவைகளோ அத கட்டாயம் கண்டிப்பாக செய்யும். இதற்காக ஒரு சிலர் கேட்கலாம், ஏங்க இதற்காக பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறக்கணுமா என்று. அப்படியெல்லாம் மறக்கணும் என்று அவசியமே இல்லைங்க. பெண்கள் கண்டிப்பாக கும்பிட வேண்டிய மற்றொரு தெய்வமும் ஒன்று என்னன்னா, அவர்களின் தாய் வீட்டு குலதெய்வம். அதாவது பெண்களின் தந்தை இருப்பாங்கல்ல, உங்களின் தகப்பனாரின், அதாவது ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன் தந்தையின் குலதெய்வம் தான் தன்னுடைய குலதெய்வமாக போற்றி வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அந்த தெய்வத்தை திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒருபோதும் அந்த தெய்வத்தை வணங்காமல் இருக்காதீங்க. இருக்கவே கூடாது. இப்ப பாருங்க, ஒரு பெண்ணுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல ஓடோடி வரக்கூடிய உயிர் தெய்வங்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக குலதெய்வங்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு முதன்மையா வரக்கூடியது முதல் தெய்வம். அதுவும் உங்களுடைய வீட்டில் விரும்பி இஷ்டப்பட்டு வசிக்கக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் உரிமையோடு இருக்கக்கூடிய தெய்வம்னா அது உங்க திருமணம் ஆன பெண்களின் கணவரின் வீட்டு குலதெய்வம் தான். ஆனாலும் பாருங்க, அந்த பெண்ணிற்கு காவலாக எப்போதும் தொடரும் மற்றொரு தெய்வம் என்று பார்த்தால் அந்த பெண்ணின் தாய் வீட்டு குலதெய்வம் தான். இப்ப பாருங்க, பல பெண்கள் செய்யறது, அதுவும் அவங்க வீட்டுல செய்யற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவர் வீட்டுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வருஷத்துல ஒரு தடவையோ இல்லைன்னா அடிக்கடியோ போயிட்டு வருவாங்க. ஆனால் தாம் தாம் வீட்டு குலதெய்வ கோவில்களுக்கு அவர்கள் அடிக்கடி செல்ல முடியாது. அதுவும் ஒரு முறையாவது வருஷத்துல, அதாவது ஒரு தடவையாவது அந்த தாய் வீட்டு குலதெய்வத்தை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்ப நீங்க கணவரின் குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் தாய் வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் அங்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதாவது
விளக்கின் சுடர் எப்படி எரிகின்றதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவுமே சிறப்பாக ஒரு ஒளிர்மையை வீசும் விதமாக இருக்கும். இது ஆண்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம் பெண்களுக்கு மட்டும் கிடைக்கின்றது. அப்படி என்றாலே அது பெண்களின் 2 குலதெய்வங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு தாய் வீட்டு குலதெய்வமும் காவலாக நிக்கும். தன்னுடைய கணவன் வீட்டு குலதெய்வமும் உங்களுக்கு காவலாக காத்து நிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த 2 தெய்வங்களை நீங்க வணங்க வணங்க உங்க குடும்பம் ஆனது எப்போதுமே செழிப்பா, செழுமையாக இருப்பத கண்கூட நீங்களே காணலாம். அதே போன்று ஒரு ஆணும் இந்த விஷயத்த செஞ்சாலும் குலதெய்வம் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லலாம். அதுவும் நீங்க வருடாந்திர பூஜைக்கு போகும்போது உங்கள் உடன் பிறந்த பெண் பிள்ளைகள் திருமணம் ஆனாலும் பரவாயில்லங்க. அவர்களையும் நீங்க அழைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது அந்த குலதெய்வம் மனமகிழும். இல்ல கேட்கலாம். இப்பதான் நாங்க எப்படிங்க நாங்க தனியா போனா கொஞ்சம் செலவோடு போயிட்டு வந்துடுவோம். ஆனா நாத்தனார் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் அதிகமா செலவாகுமே என்று கேட்பீங்க. ஆனாலும் பாருங்க, அதுல எவ்வளவு செலவாகுதோ அதை விட 3 மடங்கு அந்த தெய்வமானது உங்களுக்கு கொடுக்கும். அந்த குலதெய்வமானது ரொம்பவும் மனமகிழும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது தன் உடன் பிறந்த பெண் பிள்ளையை அழைத்துச் செல்லும் ஆண்மகனின் வாழ்க்கையும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா, குலதெய்வம் சந்தோஷம் அடைந்தாலே உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும், சிறப்பாகவும் இருக்கும் என்றே சொல்லலாம். அதுவும் உங்களது வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. உங்களது வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டே தான் இருக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு சில குலதெய்வ கோவில்களில் பெண்கள் திருமணம் ஆகிட்டாலே அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ஒரு சில கோவில்கள்ல இருக்கும். இந்த மாதிரியான நிபந்தனைகள் உள்ள வீட்டிலும் இருந்துச்சுன்னா, நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு, அதாவது அந்த ஆண்மகன்கள் குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தன்னுடைய உடன் பிறந்த அக்கா, தங்கைக்காக அங்க உள்ள பிரசாதங்களையும், எலுமிச்சங்கனிகளையும் கொண்டு குடுப்பது என்பது இன்னுமே சிறப்பு. ஏன்னா, இப்படி செய்யும் பொழுது அந்த எலுமிச்சங்கனியின் மூலம் அந்த தெய்வம் அந்த பெண்ணிற்கு அருளும் ஆசியும் வழங்குவார். அதனால இந்த பதிவு பார்க்கின்ற உங்களுக்கும் உங்களுடைய தாய் வீட்டு குலதெய்வத்தின் பெயர் என்ன என்பதை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.